வணக்கம். வெல்கம் டு தமிழ் ஃபுட் கார்னர். இந்த சேனல்ல உள்ள வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா, ரெட் கலர்ல உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட புது வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கோட ரெசிபி என்னன்னு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோல முட்டைக்கோஸ் சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுக்கறதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முட்டைக்கோஸ் சாதம் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு அடிகனமான பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் சீரகம், இது கூட ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்புக்கு பதிலாக நீங்கள் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். 2 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்து இந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ண கேரட்டு, அதே அளவுக்கு கொஞ்சமாக கட் பண்ண கேப்சிகமும் சேர்த்துக்கிறேன். இந்த கேரட்டும் கேப்சிகமும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நான் 1 கப் அளவுக்கு முட்டைக்கோஸை இந்த மாதிரி பொடியாக துருவின மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து முட்டைக்கோஸ் சேர்த்த உடனே கொஞ்சமாக அந்த காய்க்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்து இது நல்லா வதக்கிக்கணும். இதை மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் இது வேக விடலாம். 3 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். ஏன்னா காயெல்லாம் நல்லா பொடியாக நறுக்கி இருக்கிறதுனால. திறந்து பார்ப்போம். காய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால மிளகாய் தூள் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனா நீங்கள் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது முட்டைக்கோஸ் சாதத்துக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். ஏற்கனவே முட்டைக்கோஸ் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் அதை கன்சிடர் பண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா கலந்து விட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் இது வேகட்டும். திறந்து பார்க்கலாம். அந்த பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெந்துருச்சு. இதில் நான் 2 கப் அளவுக்கு சீரக சம்பா சாதத்தை உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். நீங்கள் சீரக சம்பாவுக்கு பதிலாக பாஸ்மதி ரைஸும் சேர்த்துக்கலாம். இல்லை ரெகுலராக சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற அரிசியும் நல்லா உதிரியாக வடித்து அதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கணும். அந்த காயெல்லாம் எல்லா பக்கமும் ஒன்றா கலக்கிற மாதிரி கிளறிக்கணும். நல்லா இந்த மாதிரி கிளறியாச்சு. இப்போ கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் இது நல்லா கிளறி விட்டுருங்க. கடைசியாக கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம். நல்லா இதில் முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கிறதே தெரியாத அளவுக்கு இந்த சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்தீங்கன்னா கிட்ஸ்க்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா தமிழ் ஃபுட் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.